தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணிதிரண்டு வாருங்கள். 2024 மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில வாரங்கள்ல வெளியாக போகுது. திமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணி முடிவாகி தொகுதி பங்கீட்டுல தீவிரம் காட்டி வராங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலையும் தனிச்சுதான் போட்டின்னு அவங்க கொள்கையில உறுதியா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக, பாஜக 2 கட்சிகளும் கூட்டணி முடிவாகாம இழுபறியா இருக்கு. இந்த 2 கட்சிகளுமே தங்கள் பக்கம் தூண்டில் போட்டு இழுக்கிற கட்சி பாமக. அப்படி பாமகவை இந்த கட்சிகள் முக்கியமா பார்க்க காரணம் என்ன? பாமக வட மாவட்டங்கள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சி. இதற்கு காரணம் அங்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூக ஓட்டு. அதனால அந்த ஓட்டுக்களை தங்களோட கட்சிக்கு அறுவடை செய்ய அதிமுகவும் பாஜகவும் முட்டி மோதிட்டு இருக்காங்க. சமீபத்துல அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து பேசியிருந்தார். அதை தொடர்ந்து பாமகவுடைய MLAக்களும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருந்தனர். கடந்த 2019 தேர்தலையும் பாமக அதிமுக கட்சிகள் கூட்டணியோட தான் தேர்தலை சந்திச்சாங்க. ஆனா அப்போ பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 7 தொகுதிகளிலையும் அக்கட்சி வேட்பாளர்கள் தோல்வியை சந்திச்சாங்க. இதனால அதிமுக கொடுத்த ராஜ்யசபா சீட்ல MP ஆனாரு அன்புமணி ராமதாஸ். இந்த முறையும் அதிமுக 8 மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை சீட்டையும் பாமகவுக்கு ஒதுக்க தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. அதிமுக IT விங் நடத்தின சர்வேல அக்கட்சிக்கு 12 தொகுதிகளில் மட்டுமே சாதகமான சூழல் இருக்குன்னு வெளியான முடிவு தான் அதிமுகவின் இந்த ஆஃபருக்கு காரணம். ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல TTV மற்றும் OPS கைகள் ஓங்கி இருக்கதால வட மாவட்டங்கள்ல தங்களோட வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய இப்படி ஒரு ஆஃபரை பாமகவுக்கு கொடுக்க தயாராகி இருக்கு அதிமுக. இந்த ஆஃபரை ஏத்துக்கிட்டு பாமக அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டா கொங்கு மண்டலத்தை தாண்டி அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகும். ஆனா இன்னொரு பக்கம் பாஜக 12 மக்களவை தொகுதிகளையும் 2 ராஜ்யசபா சீட்டுகளையும் பாமகவுக்கு கொடுத்து கூட்டணிக்கு அழைப்பதா அரசியல் வட்டாரத்துல தகவல்கள் உலா வருது. அதிமுகவை போலவே பாஜகவுக்கும் கொங்கு மண்டலத்துல மட்டும்தான் வெற்றிக்கான வாய்ப்புகள் இருப்பதா அரசியல் கருத்து கணிப்புகள் சொல்லுது. தென் மாவட்டங்கள்ல வாக்குகளை அறுவடை செய்ய OPS மற்றும் TTV கூட கூட்டணி அமைக்கிற பாஜக வட மாவட்டங்கள்ல வெற்றி வாய்ப்பை பிரகாசமாக்கிக்கத்தான் அதிமுகவை விட அதிகமான ஆஃபரை பாமகவுக்கு தர ரெடியாகி இருக்காங்க. ஆனா பாஜகவுடைய ஆஃபர்ஸை நம்பி அந்த கூட்டணிக்கு போனா அதெல்லாம் மெய்ப்படுமானு பாமக குழப்பத்துல இருக்கதா சொல்லப்படுது. இப்படி அதிமுக, பாஜக 2 கட்சிகளுமே பாமகவை தங்கள் பக்கம் இழுக்க தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி 27ஆம் தேதி தமிழகம் வரும்போது நடைபெற உள்ள நிகழ்ச்சியில கூட்டணி தலைவர்களை மேடை ஏத்தணும்னு அண்ணாமலை முடிவு செய்திருக்காரு. அதனால இன்னும் 2 நாட்களுக்குள்ள பாமகவுடைய கூட்டணி யார் பக்கம்ன்றது உறுதியாகிடும்னு எதிர்பார்க்கப்படுது.